இங்கே மேடையிலே ஆட்டம் இங்கே வரட்டும், எப்படி அப்போவே ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதனால தான் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்னா, முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர், மூன்றாவது படை வீடு ஏனவா முருகனை, மூன்றாவது படை வீடு பழனி, நாலாவது படை வீடு சுவாமிமலை, அஞ்சாவது படை வீடு திருத்தணி, ஆறாவது படை வீடு என்னை வள்ளியை திருமணம் முடிச்சதுக்கப்புறம் ஆறாவது படை வீடு ஒன்று உருவாகும். ஏன்னா நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல்ல. நான் 2ஆம் தடவை வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சண்டை தானே வரும். அருளண்ணே, சக்கலாத்தி சண்டை தானே வரும். சக்கலாக்கா பேபி இல்லைன்னு சக்கலாத்தி சக்கலாத்தி சண்டை வரும் அப்படி. ஏன்னா விட்டு கொடுப்பவங்க கெட்டு போவது கிடையாது. எந்த பெண்ணு வேணாலும் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கையை மட்டும் எந்த பெண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இப்போ தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் குழந்தை இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அப்போ நான் திருமணம் முடிச்சா என்னையால முடிஞ்சது அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு, அப்படி நம்பிக்கையோடு இருக்கேன். என்ன காரணம்னா, இப்போ நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. என்ன காரணம்னா, இப்போ முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, 2ஆம் தடவை வாக்கப்பட்டு போனால் சக்கலாத்தி சண்டை வந்து தாய் இதை அப்போ சொல்லுவாங்க, குடுமி சண்டையே வருங்கிறேன். அதை சொன்னாலுமே ஏன் நம்ம மனசை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா, அவங்க ஒரு திருமணம் முடித்து அவங்க குழந்தையை பெற்று வளர்க்கும் போது அப்போ தான் தன்னோட தாய் தந்தையோட அருமையும் பெருமையும் தெரியும். நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமானது கிடையாது. என்ன காரணம்னா, நம்மளையும் இப்படித்தான் தாய் இதை அப்போ வளர்த்துருப்பாங்களோ. அப்போ தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்போ தெரியும்? தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அது வரையும் நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டேன். வள்ளி பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனி மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரணும். அவருக்காக ஏன் மனசுலாசு நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே எல் கோயில் உன்னாதம்
மனோபானம் நான் காதலிக்கிற மாதிரி. நன்றி. நீங்க யாரையும் காதலிச்சிருக்கீங்களா? என்னங்க மர்மம் என்ன? வாய்ப்பே இல்லை. என்ன வாய்ப்பு இல்லைன்றீங்க? என் மூஞ்சிக்கு யாரும் சிக்காது. மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் காதலிக்கலாம். அருளண்ணா நீங்க எப்படி? நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்லை. தாய் மாமர அதெல்லாம் இல்லைன்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் காதலிக்கணும். 20 வயசு இளமை காதல், 60 வயசு அனுபவ காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல் என் காதல். 16 வயசுல ஒரு காதல் வரும், அது ஒரு வகைப்படு. 90 காதல் 90 வயசுல காதல் வருமா? வரும்ல அருளண்ணே? 90 வயசுல காதல் வரணும். காதல்னா என்ன தெரியுங்களா? முடியாதுன்றீங்களா? வரணும். 90 வயசுல காதல்னா அன்பு தான். 90 வயசு ஆயிருச்சு. இந்த வயசான காலத்துல பேரம்பேத்தி அன்புக்காக காதலுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு காதல் வகைப்படும். அதையும் தாண்டி புனிதமான காதல் என் காதல். அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு வந்து தாலி கட்டினாங்கன்னா முடமுறியாத மஞ்சக்கிழங்கை எடுத்து 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டினாங்க. இன்றைக்கு 21 நூலை சுற்றி தான் பெண்களுக்கு தாலியாக கட்டுறாங்க. ஏன் அந்த மஞ்சள்ல வந்து தாலி கட்டணும் அப்படின்னா, மஞ்சளுக்கு என்ன தன்மைனா, ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா, கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது உன் காழண்டு போகுது உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா பழந்தான சொன்னால் என்ன, கேட்டி கள்ளச்சி என்ன தெரியலையா, கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது உன் காழண்டு போகுது உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா பழந்தான சொன்னால் என்ன, கேட்டி கள்ளச்சி என்ன தெரியலையா, கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா.
தங்கச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளத்தி என்ன புரியலையா லோங்குது லோங்குது உன்னை ஓ காதல் உன்னை முத்தமிட நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா எனக்காக அண்ணன் ஒரு 200 அன்பளிப்பு கொடுத்தாரு அவர் பேரை மறந்துட்டேயா சந்தோஷம் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு ஏன் பேரை மறந்ததுக்கா ஏனே நம்ம இடத்துக்கு யாரும் குட்டி பிள்ளை யாரும் வந்தாங்களா என்ன குட்டி பிள்ளை யாரும் வந்தாங்களா என்ன குட்டி பிள்ளையா குட்டி உண்டா இருந்துச்சு மைக்கு கீழே இறங்கி இருந்துச்சு அதுக்காக கேட்டேன் ஆத்தி தெய்வமே பேசாம இருங்க அண்ணா நாங்களும் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஏங்க தண்ணி குடிச்சேங்க பேசாம இருங்க முத நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு காட்டுக்கு போய் ஜாலியா காவல் பார்க்க போறோம் தங்கச்சி என்ன சொல்ற காட்டுக்கு போறோம்னு சொன்னேன் உன் காது கேட்கதா இல்லையா காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த காவலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர மனசுல நினைச்சிருக்கேன்
யாரும் அந்த ஒருவர் யாரும் சொல்லவா? சொல்லு. அடையாளத்தை சொல்லவா? அடையாளத்தை சொன்னாதானே தெரியும். வள்ளியம்மாவோட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா? ஆமா. 7 பேர் நடுவுல ஒருத்தர் இருக்காரா? நடுவுலன்னா யாருமா அவரு பேர் இல்லையா? நடுவுல ஒருத்தர் இருக்காரா? இல்ல. எனக்கு தங்கச்சி ஆகி போச்சு. இல்லைன்னா நல்லா கேட்டு ஆள் இருக்காரு. அப்புறம் பாத்துக்கங்க, உங்க சாமான தூக்கிட்டு கிளம்பிடுவேன். சாமானே தூக்குதியாமே தூக்குனேன். ஜெய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன மையா சொல்ற? சாமானை தான் தூக்க சொல்லுங்க. அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேங்கிறத சொல்லவா? சொல்லுமா. சிரிச்சுக்க. சிலு சிலு சிலுவென காற்று பக்க பர பர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதானா வா மாமனே சிலு சிலு சிலுவென காற்று பக்க பர பர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவே நான் ஓயாம ஒண்ணு எண்ணி உருவானமாண்டா வடக்கால போகும் காத்தே நாடோறு நானே உனக்காக தூதுரிச்சு தினமோஞ்சு போனே நீங்காவே ஆதே நோயாச்சு உகாந்தோ இப்போதியாச்சு மனநாள் வந்து கூட வேண்டும் மாலை சூட வேண்டும் சிலு சிலு சிலுவென காற்று பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு இங்கேயும் பொழப்ப தேடி போகாதே மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் பன்னாட்டி போயா என்று விடமாட்டையாளு நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவாழ்வ காட்டுமா சாம வாட்டலாமா சிலு சிலு சிலுவென காட்டு பக்க பர பர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீரானா வா மாமனே சிலு சிலு சிலுவென காட்டு பக்க பர பர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு பிள்ளை என் மனசுல அம்பட்டு ஆசைகள் இருக்கு. நான் போய் எங்க மாமா கூட்டிட்டு வரவா? கூட்டிட்டு வாமா. மாமா வந்தாதான் இடம் கலகலப்பு உண்டாகும். என்னது நீயே சிரிச்சுக்கிட்டே இருக்க? பெருத்த அவமானம்னு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அண்ணே அண்ணே வாங்கண்ணே, கோவப்படாதீண்ணே. ஏன்னு போறீங்க? அதே ஊர் தானே, அதே சத்தியமா அதே ஊர் தாங்க. வாங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி
ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே என் குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. மாப்பிள திவாகர் அம்மா விட்டு முக்குத்திய அடகு வச்சுதான், எங்க அப்பா விட்டு மோதிரத்தை பெங்கல வச்சுதான். அம்மா விட்டு முக்குத்திய அடகு வச்சுத்தான், எங்க அப்பா விட்டு மோதிரத்தை பெங்கல வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நான் கட்டி காத்த என் புது மண்டப தூணு இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. பாதி பேர் கோட்டுமை ஹவுஸ்னே, ஒண்ணுக்கு இருக்க கூட இடம் இல்லைடா. நாரதர் ஊதுபத்தி கூட கஷ்டப்பட்டு நடந்து தாப்புல. இந்த ஊரே பைக்கு கொல்லல. இப்ப பாரு பூராமே நம்ம கெளுத்தி மீன் ஏல விட வந்த ஆளுக மாதிரி படக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருமுட்டு தெக்க உட்காந்து. ஏண்டா பழைய ரோஸ் மண்டை சேஜிபி இருக்காயா? மணிக்கு எவ்வளோ 1200? இவ்வளோ பூரா ஒரு டோசர் பண்ண முடியுமா? கிளச்சி அள்ளி இங்கே கொண்டு வர முடியுமா? தம்பி அண்ணே, என்னை பார்த்தா உனக்கு பாண்டி கோயில் ஆட்டுக்கால வாட்டுற மாதிரி தெரியுதா? ஆட்டு மண்டை வாட்டுற மட்டும் இருக்கிறேன் ப்ரோ. பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மையம் யாருன்னா நான் தான். என்ன மாசத்துக்கு நாடத்துக்கு வர? நன்றி வணக்கம். கோடீஸ்வரமைனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. கதையிலடா. எங்க அப்பா வேறு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? குணாஸ்ரீ குணாஸ்ரீ பாடகி குணாஸ்ரீ இங்க வாங்க. நம்ம ஊருக்காக வருகை தந்த இந்த சகோதரியை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. பசு கிடைக்காம சிரிக்கப்படாத அரஞ்சூரி ஒரு அளவு தங்கச்சின்னு வாக்கு. கழுவனச்சேரி மேடைக்கு வருகை தந்த பாடகி குணஸ்ரீ அவளுக்கு கழுவனச்சேரி கிராமத்தார் சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். ஏய் கையில் கூட முண்டை பொன்போல பிள்ளைங்க லாவுவேன். எங்கே ஓடுறேன் பாருவேன். சரி ஒரு சாங் பாடுங்க மேடம். சார் போச்சு எக்கோ ப்ரோ டூட்டியில் கரெக்டாது. அண்ணே மிருதக்காருக்கு யூரின் முட்டிருச்சான் போயிட்டு வரட்டும்னே. இருத்தா மிருதங்கள் இல்லாமல் உன்னை இதுக்கு தேவை மேலே சீன்னு வர்றது. நீ அதுக்கு மேலே லாவறிய. ஏன்னா எல்லா துறையிலுமே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதானே? உன்னை மாதிரி கலையில் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்து. அதே தாய்மாரெலாம் கைதட்டலாமா தான்? கைதட்ட சங்கட்டப்பட்ட உங்களை உரம் சிம்படுங்காம வீட்டுக்கு போயிரு. எதிர்ஞ்சூரியன் வதக்கண்டு போ. மியூசிக் பிளேயர் மஞ்சள் சட்டை ராகு காலம் அண்ணே உட்கார். காலை இழுச்சு உட்கார். டிங் டங் செல்ல தாயி குருவமா. அடே அது புதுசா வந்திருக்கடா பாவம். அது கச்சேரியில் பாடின பாடகி. அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் சத்திவேல் அவர்களையும் எங்களது பாடகர் பன்முக திறமையாளர் வன்மேநாதன் அவர்களையும் கழுவனச்சேரி கிராமத்தார் சார்பாக எங்கள் வாத்தியார் வந்துட்டார். காளிமுத்து வாத்தியாருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் வாத்தியார்னே எல்லாமே சில பேர்த்துக்கு காரியா வெட்டிக்கு ரூட்டு தெரியல. எங்கள் வாத்தியாருக்கு உலகம் பூரா தெரியுது. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்குறேன். எதுக்கு வந்த? பாடியா பாடு பாடு பாடுதா நீ பாடுனா அண்ணே. அவன்கிட்ட ஸ்கேல் சொல்லு, அவனுக்கு தெரியும். அவன் கச்சேரியில் தின்றது சொல்லு சொல்லு ரெண்டா ஸ்கேல் அவன் தெரியாம பாரு. ரெண்டா
ஹலோ ஹலோ கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே, கைத்தட்டுங்கள். என்னுடைய அன்பு மாணவன், என்னை எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம், மூக்காய் சத்திவேல். உனக்கு ஒரு கைதட்டலாம். ஒன்றும் பாட வேணாம், நான் நாடகத்துக்கு நான் வந்தேன்னா நீங்க அப்படியெல்லாம் போங்கடா. நீங்க எங்க ஜோலியை முடிச்சு போடுவாங்க போலைய. பாட சொல்லவா? சரி, அன்புக்காவா ஒரு பாட்டு பாரி ராசாத்தி. தப்பால போடுறா. ஏன் ஜிசி அப்படித்தானே இருப்பேன். ஆமா சரி. அஞ்சா அத்த மகளே ஏன் செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மகளுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி. மச்ச நானு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வலிக்குதடி. அடிக்கண்ணில் ஒரு பார்வனியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகிறண்டி ஓ மாமண்டி. அத்த மகளே என் செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. அமரத்து மகளுக்கு செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி. நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வலிக்குதடி. என் கண்ணில் ஒரு பார்வனியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகிறடி ஓ மாமணி. அத்த மகளே என் செப்பு சேலையே, பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. அத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த அடி, எனக்காக காத்திருந்த. கம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீ வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட அடி, கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமன் பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமன் பாசம். அத்த மகளே என் செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே.
செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தந்தனனா தந்தனனா. நன்றி நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் நமது கிராம பொதுமக்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது எம்கேஆர் கலை குடும்பத்தை சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம்.